அவங்க இப்போ வந்து தலைமறைவா இருக்காங்க. எந்த டைம்ல வேணா அரெஸ்ட் பண்ணலாம். செந்தில் பாலாஜி கைது அப்படின்ற ஒரு நல்ல செய்தி கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். பெரம்பூர் மக்கள் வந்து ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். பெரம்பூர் மக்களுக்காக புதுசா ஒரு ஆப் லான்ச் பண்ண போறாங்க. அந்த ஆப்ல மக்கள் வந்து டைரக்டா அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணலாம். 3 நாட்கள்ல அந்த பிரச்சனையை சரி செஞ்சு தர மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெரம்பூர்ல 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த தொகுதிக்கு கிடைக்க போகுது. 6 ஏக்கர்ல ஒரு புதிய ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது. அதுல ஃபுட்பால் கோர்ட், கிரிக்கெட், பேட்மிண்டன், பிக்கில் பால், ஹேண்ட்பால் கோர்ட்னு எல்லாமே இருக்க போகுது. ஃபுட் ஸ்ட்ரீட் வரப்போகுது. பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. ரொம்ப பழைய பில்டிங்கில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக வந்து கட்ட போகிறாங்க. இப்போது ஜிசிசியோட கமிஷனர் வந்து ஆய்வு செஞ்சு ஒரு பாசிட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ பெரம்பூர் பெரிய லெவலில் வந்து மாறப்போகுது. இன்னைக்கு ஏடிஎம்கேவோட 2 முக்கியமான புள்ளிகள் சி விஜயபாஸ்கர் அண்ட் எம்ஆர் விஜயபாஸ்கர் டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு இணைப்பு விழாவை யாருமே